வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீராவுக்கு ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்குது. அப்ப வீரா அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சீர்தட்டோட வர்றாங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்து வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க எல்லாரும் என்ன அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க. ஓ அப்படியாங்கிறாங்க அரவிந்த். சரி இவங்க எல்லாத்தையும் யார் வர சொன்னா அப்படின்னு நினைக்கிறாங்க கண்மணி. இந்தம்மா உன் கூட பிறக்காத அண்ணன்களோட சீர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீர்தட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீரா. சீர்தட்டு மனமேடியில வச்ச கையோட எல்லாரும் ஆடி பாடி சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாறனும் ஓடி வந்து கூடவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஓடி அரவிந்தையும் கூப்பிடுறாங்க. அரவிந்த் இல்லை வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஆடிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா மட்டும் எல்லாரும் நிறுத்துறீங்களா கொஞ்சம், அப்பா என்னது சந்தக்கடை மாதிரி ஆடிட்டு இருக்கிறீங்க, உங்களை எல்லாம் யார் கூப்பிட்டா வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மாப்பிள்ளையோட அப்பா. ஃபங்க்ஷனுக்கு வந்தா சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு கிளம்பணும், அதை விட்டுவிட்டு இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்றாங்க மாப்பிள்ளையோட அம்மா. ஏமா ஒரு நிமிஷம் இருங்கன்னு வீரா சொல்றாங்க. ஏ வீரா கொஞ்சம் கம்மன் ரெடிங்கிறாங்க கண்மணி. ஏ கண்மணி நீ கொஞ்சம் பேசாம அமைதியாரு, நான் கேட்டுக்கிறேன் நான் பேசிக்கிறேங்கிறாங்க வீரா. கல்யாணம் முடிஞ்சு என்ன பாக்குறதுக்காக வந்தாங்கன்னா இப்படிதான் இவங்க கிட்ட எல்லாம் நடந்துக்குவீங்களான்னு கேக்குறாங்க வீரா. வீரா உன் குடும்பமே இவங்களும் ஒன்னான்னு கேக்குறாங்க மாப்பிள்ளையோட அம்மா. ஆமா என் குடும்பம் மாதிரி தான் இவங்களுங்கிறாங்க வீரா. இவங்க எல்லாம் யாருன்னு நினைச்சீங்க, அவங்க எல்லாருமே அவங்க தங்கச்சிங்க கல்யாணத்துல சந்தோஷமா இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுங்கிறாங்க வீரா. அவங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு சேர்த்து தான், நீங்க எல்லாம் ஆடுங்கன்னாங்கிறாங்க வீரா. வேண்டாம் விடுமா வீரா, சந்தோஷத்துல நாங்க கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம், பரவாயில்லம்மா வீடு நாங்க கிளம்புறோங்கிறாங்க. சார் தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, வீரா கொஞ்சம் துடுக்கா பேசும் அவ்வளவுதான், ஆனா ரொம்ப நல்லா பொண்ணு, நல்லா பாத்துக்கோங்க சார் எங்களுக்கு அது போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அண்ணே போகாதீங்க போகாதீங்கிறாங்க வீரா. மாறனும் தடுக்கிறாங்க. ராமச்சந்திரனும் எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ளை வீட்டு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேங்கிறாங்க. ஐயா நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, பாண்டியன் இருக்கிற இடத்துல நீங்க இருந்து வீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம், நீங்க நல்லா இருக்கணுங்க ஐயா, எங்களுக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை பரவாயில்ல விடுங்கிறாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவுங்கிறது தெரியாது, அதனால அவங்க பேசிட்டாங்க, அதை பெருசா எடுத்துக்காதீங்கிறாங்க ராமச்சந்திரன். இது உங்க தங்கச்சி கல்யாணம், நீங்க கடைசி வரைக்கும் கூடவே இருந்து சிறப்பா கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. போங்கண்ணே போய் உட்காருங்க போங்கிறாங்க வீரா. சரிம்மா நீங்க சொல்றதுக்காக நாங்க இருந்து பார்த்துட்டு போறோம்னு எல்லாரும் இருக்காங்க. மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. பாத்தியா நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் ராமச்சந்திரன் நம்மளுக்கு மரியாதை கொடுக்காம அவங்களை இருக்க சொல்லிட்டாங்க பாருங்கிறாங்க. அவரை கூட விடுங்க, இந்த வீராவை பார்த்தீங்களா மாமியார் மாமனார்னு ஒரு கொஞ்சம் கூட பயமே இல்லாம நம்மளே மிரட்டா பாருங்க, கல்யாணம் மட்டும் முடிட்டும் அவ வாயை நானே அடைச்சிடறேன் பாருங்கிறாங்க. மாறன் தனியா நின்று சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க வீரா வர்றாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து சடக்கு போட்டு கூப்பிடுறாங்க வீரா. அடடே டார்லிங் வா வா வா, என்ன பாத்தியா நீ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் எல்லாம் தானே நடக்குது, அடுத்தது நீ நம்ம கல்யாணம் தானுங்கிறாங்க. தாலி எங்கிட்ட தான் இருக்குன்னு மட்டும் சொல்ல இப்பவே தாலியை கட்டிடுறேங்கிறாங்க மாறன். டேய் யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை பைத்தியக்காரன் தாண்டா சொல்லுவாங்கங்கிறாங்க வீரா. அதெல்லாம் எவனோ சொல்லிட்டு போகட்டும், நான் எப்படி உன்னை அவங்களோட சேர்த்து வைப்பேங்கிறாங்க. டே இதெல்லாம் மாப்பிளைக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமாங்கிறாங்க வீரா. அதுக்கெல்லாம் பயண்டா ஆகுமா, நீ மட்டும் முன்னாடி வந்து நம்ம லவ்வை பற்றி பேசினீன்னா போதும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. எது நம்ம லவ்வான்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவும் நீ எங்கள் வீட்டு மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்டு சொன்னார்ல, அவரோட கனவு தான் என்னோட கனவு, அவங்க ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்கக்கூடாதா. இங்கே பாரு நீ மட்டும் ஊன்னு சொல்லு, நான் எந்த ரூல்ஸும் போட மாட்டேன், நீ ஆட்டோ ஓட்டலாம் கடைக்கு வரலாம் ட்ரெயின் கூட வாங்கி ஓட்டு, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், எப்பவும் உனக்கு பின்னாடி நான் சப்போர்ட்டாகவே இருப்பேங்கிறாங்க மாறன். டேய் நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையா, எங்கள் அண்ணனோட சாவுக்கு நீ தான் காரணம், அதை நான் எப்போவுமே மன்னிக்க மாட்டேன், இவ்வளவு நடந்ததுக்கப்புறமும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீல்ல, அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல, ஆனால் என்னைக்கு இருந்தாலும் சரி நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது புரியுதா. வீரா சொல்லிட்டு போயிடுறாங்க. வீரா நான் எந்த தப்புமே செய்யல, ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லவும் முடியாது மறைக்கவும் முடியல, ஆனால் எப்படி இருந்தாலும் நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன்னு நினச்சிட்டு போகிறாங்க. ராமச்சந்திரன் ராகவனை கூப்பிட்டு மாப்பிளைக்கு பாக்கி கொடுக்க வேணுமே அந்த பணம் ரெடி பண்ணிட்டியாங்கிறாங்க. அப்போ மேனேஜர் கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்மணி அந்த பக்கமாக போகிறாங்க. கண்மணி கொஞ்சம் இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. ராமச்சந்திரன் என்ன மாமான்னு வந்து நிற்கிறாங்க. கண்மணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீர்வரிசை கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன மாமா சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு தானே முதல்ல சொன்னாங்க, நிச்சயம் நடக்கும்போது கூட வீரா தெளிவாக சொன்னாலே இதெல்லாம் வேண்டான்னு தானே அவங்களே சொன்னாங்க, இந்த காலத்தில் இதெல்லாம் வேண்டான்னு யாருமா சொல்லுவாங்க, ஏதோ பையன் நல்ல வேலையில் இருக்கான் நல்ல சம்பளம் அதுக்காகவே நம்ம கொடுக்கலாங்கிறாங்க ராமச்சந்திரன். இல்லைம்மா இருந்தாலும் வீராவுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, சரி இது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், சரி என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டு பொண்ணு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், நீயே இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். மாமா இது மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்கிறாங்க கண்மணி. இந்த விஷயத்த எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த சம்மந்தமே வேண்டான்னு நானும் சொல்லியிருப்பேங்கிறாங்க கண்மணி, அதனால தாமா உங்ககிட்ட சொல்லிங்கிறாங்க ராமச்சந்திரன். மாமா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, நீங்கள் எங்கள் குலதெய்வம் மாதிரி, எங்கள் அண்ணன் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருக்க முடியாது, நான் இதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி
சொல்றதுனே தெரியல மாமாங்கிறாங்க கண்மணி. அம்மா பணம் ஒரு விஷயமே கிடையாது. எப்படியோ வீரா சந்தோஷமா இருந்தானா போதும். நீ உங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா எனக்கு அது போதுங்கிறாங்க ராமச்சந்திரன். கண்மணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஓஹோ பணத்தை கொடுத்து சரி பண்ண பாக்குறீங்களா? எங்களோட இழப்பை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது. பணம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதை சரி பண்ணவும் முடியாது. என் அண்ணனோட சாவுக்கு ராஜேஷோட சாவுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்மணி. இந்த மாறின நம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. வீராவை நம்மளே நேரில் பார்த்து பேசிட்டா என்ன அப்படின்னு முனவிக்கிட்டே வர்றாங்க வள்ளி. இதை கார்த்திக் பார்த்துறாங்க. என்னத்தை நீ பாட்டுக்கு தன்னைப்பால பேசிட்டு போறியே என்னன்னு கேட்குறாங்க. டே அது நம்ம மாறன் இருக்கிறான்ல அவ பாவண்டாங்கிறாங்க. எது அவன் பாவமா? மாறன் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறாங்க வள்ளி. அவன் என்ன கஷ்டப்படுறான்? எல்லா வேலையும் பிரித்து கொடுத்துட்டு அவன் நல்லா ஜாலியாக மாப்பிள்ள மாதிரி இருக்கான். நானும் ராகவன் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அவன் நல்லா ஜாலியாக தான் இருக்காங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்டா, அவன் தான் மாப்பிள்ள மாதிரி இருக்காங்கிறாங்க வள்ளி. அதே என்ன சொல்கிறேன், நீயும் அவனை மாதிரியே பேசுகிறேங்கிறாங்க. டே கார்த்தி, மாறன் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னா நல்லங்கிறாங்க. ஆனால் நீ இன்னும் அந்த விஷயத்தை விடவே இல்லையா? அவன்லாம் அந்த பொண்ணை எப்பவே மறந்துட்டான். இப்போ ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்கிறாங்கிறாங்க கார்த்திக். எது சைட் அடிக்கிறானா? யார்டா அதுன்னு கேட்குறாங்க வள்ளி. அது அந்த வீரான்னு சொல்லி போட்டு ஐயோ போத்த உன்கிட்ட சொல்லிட்டா நீ ஊருக்கே சொல்லிடுவேன், நான் சொல்ல மாட்டேன்ட்டு போயிடுறாங்க கார்த்தி. கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு போங்கிறாங்க. போய் அவங்ககிட்டயே கேட்டுக்கோங்கிறாங்க. ஆமாம் இந்த வீராவை தானே மாறன் காதலிச்சான், இப்போ யாரை காதலிக்கிறான்? இந்த கார்த்தி நம்மளை வந்து குழப்பிட்டு போறானே. சே என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு நினச்சிட்டு போறாங்க வள்ளி. ஐயர் மனமேடையில் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்துக்கு இன்னைக்கே கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டான். இன்னைக்கு ஆற்றுல வேற வத்த குழம்பு வச்சிருந்தா அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. வாய் கூட சாப்பிட வரலையே படுவாவி. காசு அதிகமாக கொடுக்குறான்னு கூட்டிட்டு வந்தான். நானும் ஆசைப்பட்டு வந்துட்டேன். வச்சு செய்கிறான். இன்னைக்கு இவன் என்ன கொடுக்குறானோ அதை தான் நம்ம சாப்பிடணும். இதுதான் நம்ம விதி. சரி என்ன பண்றது, சமாளிப்போங்கிறாங்க. ஐயரன் வராங்க. என்னங்க ஐயரே இன்னைக்கு வீட்டில் சாப்பிட முடியாமல் கூட்டிட்டு வந்துட்டேனே, அதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? சரி வேணும் நான் போய் வத்த குழம்பு வாங்கிட்டு வரட்டாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நான் வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ வந்த வேலைக்கு என்ன அதை சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ யாரு இங்கே என்ன பண்ணுறேங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, முகூர்த்த நேரத்தில் மாப்பிள்ளை என்ன பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவான் அவ்வளவுதான், வேற என்ன பண்ணணுங்கிறாங்க. வேற எதுவும் பண்ண மாட்டான், எல்லாம் நான் தான் பண்ணணும். மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா கல்யாணம் முடிஞ்சதுங்கிறாங்க. ஆமாம் நீ யாரு, உனக்கு இருக்கு இந்த டீட்டெயிலெல்லாங்கிறாங்க. ஐயா நான் தானே இங்கே மாப்பிள்ளை. அட தொண மாப்பிள்ளைன்னு சொல்ல வந்த குழப்பிக்காதீங்கிறாங்க. சரி சரி நீ முதல்ல பொண்ணை கூட்டிட்டு வா, அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லி தரேங்கிறாங்க. ஐயரு சரி சரின்ட்டு போறாங்க. இவன் இன்னமும் ஒரு மாற்றமா இருக்கானே, கல்யாணத்துல என்ன குழப்பம் பண்ண போறானோ தெரியல. கல்யாணம் பண்ணாதவன் கல்யாணத்தை பற்றி வந்து கேட்டுட்டு போறான், என்ன பண்ண போறானோ தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. பேங்க்ல இருந்து மேனேஜர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ராகவன் கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்துட்டு சார் நீங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க சார் பணம் வந்துட்டுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. சரி சார் நான் பார்த்து பேசிக்கிறேன்ட்டு போறாங்க ராகவன். வீரா தனியா நின்றுட்டு இருக்காங்க. அங்க வள்ளிமா வராங்க. வீரா இந்த புடவையில நீ ரொம்ப சூப்பரா அழகா இருக்க, இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேங்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அது இப்போ பேசலைன்னா எப்பவுமே பேச முடியாதுங்கிறாங்க. என்கிட்ட என்ன தயக்கம், நீங்க என்ன விஷயமா பேச வந்தீங்களோ அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. வீரா மாறன் அன்னைக்கு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னனால அந்த பொண்ணை நீ தானே கேட்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் விளம்பரத்தில் சேர்ந்து நடிச்சிங்களா? அப்பவே மாறன் என்கிட்ட சொல்லிட்டான். ராகவன் பணத்தை வாங்கிட்டு போய் பீரோவில் வைக்கிறாங்க. வெளியில வந்து பூட்டு போட்டுறாங்க. ஏங்க இந்த ரூம் போட்டுறீங்கன்னு கேட்குறாங்க கண்மணி. மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உள்ள வச்சிருக்கேன், அதான் போட்டுறேங்கிறாங்க. வீராவோட கல்யாணத்துக்காக நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க அப்படிங்கிறாங்க கண்மணி. எல்லாமே உனக்காக தான் கண்மணின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகவன். எனக்காக வாங்குறாங்க. ஆமா என் பொட்டாட்டி சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்து யாரோ வராங்க. சரி சரி போ வேலை பாருன்ட்டு போறாங்க. வள்ளி வீரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மாறன் உன்னை நினைச்சு குடிக்கிறதே விட்டுட்டான். அவனை வளர்த்துனது நான் தான். என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். ஆனா அவன் குடிப்பழக்கத்தை என்னால மாத்தவே முடியல. நீ வந்து அவனை மாத்திருக்கீன்னா அவன் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கான் பாத்தியா? அவன் வாழ்க்கையில நீ இருக்கிற இடத்தை யாராலும் நிரப்ப முடியாதுங்கிறாங்க வள்ளி. பாவம் மாறன் அவன் மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா சொன்ன காரணத்துக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். மாறனோட அம்மா ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு நான் வாழ்க்கை பிச்சை கேட்கிறேன், நீ அவனுக்கு வாழ்க்கை தரியா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க வள்ளி. வள்ளிமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்குறாங்க வீரா. ஆமா நான் உன்கிட்ட வந்து இப்போ வந்து கேட்கறது தப்பு தான், நான் உன்கிட்ட முன்னாடியே பேசிருக்கணும். என்ன பேச விடாம தடுத்துட்டான். நிஜமாலுமே மாற உண்மையிலுமே நல்லவன். கூட இருக்கிறவங்களையும் சுத்தி இருக்கிறவங்களையும் அவன் ரொம்ப நல்லா பாத்துக்குவான். நீ மாறின கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாங்க வள்ளி. வீரா நீ சரின்னு மட்டும் சொல்லு, நான் வேணாலும் அண்ணங்கிட்ட வேணாலும் பேசிக்கிறேங்கிறாங்க வள்ளி. வள்ளிமா ஒரு நிமிஷம் என்ன பேச விடுறீங்களா? நாளைக்கு எனக்கு கல்யாணம் வள்ளிமா, இப்போ வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. மாற மேலையெல்லாம் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அவன் தான் புரியாம ஏதோ சுத்திட்டு இருக்கிறான் பேசிட்டு இருக்கிறானா, நீங்க தானே அவனுக்கு புரிய வைக்கணும். நீங்களும் இந்த மாதிரி வந்து பேசினா என்ன அர்த்தம்? வள்ளிமா என்னால அவனை ஏத்துக்க முடியாது, நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. ஏமா ஏன் ஏத்துக்க முடியாதுன்னு கேட்கறாங்க வள்ளி. என்ன வள்ளிமா உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குறீங்களே. எங்க அண்ணன் சாவுக்கு அவன் தானே காரணம், அவனை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எல்லா நல்ல குணமும் இருக்கு, ஆனா எல்லாரும் அவனை ஒதுக்குனாங்க, அதனால நான் இறக்கப்பட்டேன். அதுக்காக நீங்க இப்படி கேட்ட எப்படி? இறக்கப்பட்டதை அவன் காதலா நினைச்சுக்கிட்டான், அவன் கற்பனை பண்ணிக்கிட்டான், நான் என்ன செய்ய முடியும்? குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு மனிதமே இல்லாம ரோட்ல அப்படியே விட்டுட்டு போயிட்டான் வள்ளிமா. அவன் குடியால மறுபடியும் யாருக்காவது இப்படி
ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அவனை குடிக்காதுன்னு சொன்னேன். நான் சொன்னது தப்பா வள்ளியம்மான்னு கேட்குறாங்க வீரா. ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தானே, மாற நிலையே. இப்போ 2 பிள்ளையும் என் பிள்ளைக்கு தானே, நான் எப்படி சொல்லுவேன் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறாங்க வள்ளி. வள்ளிமா அவன் நினைக்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அவனுக்காக நீங்க என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க வள்ளிமா. தயவு செய்து நீங்க இப்படி பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இப்படியெல்லாம் அவனுக்காக வந்து என்கிட்ட பேசாதீங்க, அவனுக்கு புரிய வைங்கன்னு சொல்லிடுறாங்க வீரா. மனசுடைஞ்சு வள்ளிமா போயிட்டு இருக்காங்க. வள்ளிமா வள்ளிமான்னு வீரா கூப்பிட்டு பாக்குறாங்க. காதலியே விழாம வள்ளி போயிடுறாங்க. ராகவன் மாப்பிள்ளையோட அப்பாவையும் அம்மாவையும் பாக்கி பண்ண ரெடி ஆயிடுச்சு. அப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. ராமச்சந்திரன் மாப்பிள்ளையோட அப்பா கையில இந்தாங்க சரியா இருக்கான்னு பாருங்கன்னு பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கி பணத்தை பாக்குறாங்க. சமந்தி எல்லாம் சரியா இருக்கும், பெரிய மனுஷன் தான், இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க மாப்பிள்ளையோட அப்பா. நாங்க வேண்டான்னு சொல்லி கொடுக்கல, கல்யாணம் முடிஞ்சதும் வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க மாப்பிள்ளையோட அம்மா. ஓ வேண்டான்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு நான் நினைச்சேன்னு ராமச்சந்திரன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இல்லைங்க சமந்தி, கல்யாண வேலையில நாங்க கொஞ்சம் பிஸியா இருப்போம், இதை உங்ககிட்ட இப்பவே ஒப்படைச்சிட்டா நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம்லங்கிறாங்க ராமச்சந்திரன். சமந்தி நம்ம ஆளுங்களை தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, நீங்க தைரியமா பணத்தை வைங்கன்னு சொல்றாங்க மாப்பிள்ளையோடப்பா. உள்ள வைங்கன்னு சொல்றாங்க. பீரோவுல ராகவன் தான் வைக்கிறாங்க. வெச்ச பணம் காணாத போனதும் மண்டபமே கலவரமாகிறது. அதுக்கப்புறம் தான் அது வரதட்சணைக்கு கொடுக்க வச்சிருந்த பணங்கிறது வீராவுக்கு தெரிய வருது. மறுபடியும் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.